எனக்கு வாழ்க்கையில் நான் சந்தோஷம் அடைஞ்ச ஒரு நாளை சொல்லவா? நான் சந்தோஷம் அடைஞ்ச ஒரு நாள் ஒரு பயானு போனேன். பயானு போய் நைட் ஒரு 10 மணி, பயான தொடங்கும் போதே 10 மணி 11 மணி வரை பேசினேன். பேசிட்டு அப்ப நான் எனக்கு தெரியாது அங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபுல்லா பேசினேன். பேசி முடிஞ்சு நான் வந்துட்டேன். பயானம் முடிச்சுட்டு நான் கொழும்பு வந்துட்டேன். அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு போன் வந்தது. ஹஜ்ரத், நேற்று நீங்க பேசின பேச்சில பல ஆண்டு கால பகையில் இருந்த 2 பேர் வீடு தேடி போய் சலாம் சொல்லி கட்டி அணைச்சி முஆனக்கா செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில நான் எந்த இடத்துக்கு பயானு போனாலும் அன்றைய நாள் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல நான் சந்தோஷமே பட்டதில்லை. எங்களுக்கு தரீக்கத் இதை தான் சொல்லி தருது. அடுத்தவர்களை மன்னிங்க, அடுத்தவனை முன்னுக்காக்குங்க, போங்க முன்னு போங்க, நான் பின்னால நிற்கிறேன். அவன் என் தம்பியா இருக்கலாம் அல்லது அவன் என் எதிரியாக இருக்கலாம், யாரையும் முன்னுக்க. காலங்கள்ல ரொம்ப கவலையா இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலமே எப்படி இருந்தா எங்க புள்ள குட்டிகளோட காலம் எப்படி இருக்க போகுதோ தெரியாது. பள்ளிவாசலுக்குள்ள சண்டை, ஸ்கூல்ல சண்டை, நர்சரியில சண்டை, கேவலம் இல்லையா, பஜார்ல சண்டை, எல்லாமே சண்டை தாங்க, எல்லாமே சண்டை. ஏன் சண்டை? உண்டு பதவி சண்டை அல்லது பணத்துக்கு சண்டை, புகழுக்கு சண்டை, இதாங்க நடந்து கொண்டு இருக்குது. உள்ளம் சுத்தமாகல, உள்ளம் சுத்தமாகல, உள்ளம் எல்லாம் கெட்டு போயிருக்குது. எப்படியாவது அவனை வெட்டோடும், எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்கணும். அப்படி நினைச்சிட்டா சொர்க்கம் கிடைக்கும் மட்டும் நினைச்சிடவானம், சொர்க்கம் கிடைச்சிரும் மட்டும் நினைக்க வானம். அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு ரப்பே உன்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தா 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 என்று கஅபத்துல்லாஹ்வுடைய துணியை பிடிச்சி தொங்கி அழுதாலும் கிடைக்காது. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெற்றெடுத்திராத யாராலும் பெற்றெடுக்கப்படாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நரக விளிம்பில் இருந்த மக்களை சுவனவாதிகளாக மாற்றி காட்டி துனியாவிலும் நமக்காக மன்றாடி அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தித்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி மன்றாட தகுதியான ஒரே ரசூல், ஒரே மனிதர், நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த ஹுலஃபாக்களே, உலமாக்களே, ரைசுல் முகத்தமீன்களே, முகத்தமீன்களே, முன்ஷிதீன்களே, இஹ்வான்களே, அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், அதே போல குத்துபுல் வஜூத் சையதுனா முஹம்மதுல் ஃபாசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடையவும், அதே போல ஏனைய ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்களுடையவும் மனாகிப் வைபவத்திலே நாம் 10 நாளாக தொடர்ந்து நடைபெறும் இந்த நிகழ்வில் இன்றைய நாள் நான் உங்களுக்கு முன்னால் பேசும்படி பணிக்கப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குலஃபாக்கள், உலமாக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புகளில் ஒவ்வொரு விடயங்களை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். இன்றைய நாளும் எனக்கு தரப்பட்ட தலைப்பிலே நான் முடிந்த அளவு உங்களுடன் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தாலா சொல்லும் செய்திகள் மூலமாக முதலாவது எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் அல்லாஹு தாலா நல்ல பிரயோஜனங்களை தந்திரலட்டுமாக. இன்றைய நாளிலே எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு ஷாதுலியா தரீகா மிக அழகானது. அந்த தரீகா எங்களுக்கு காட்டித்தரும் நல்ல குணங்கள் என்ன, இது சம்பந்தமாகத்தான் இன்றைய நாளில் நான் உரையாட காத்திருக்கிறேன். அன்பு நிறைந்தவர்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு முன்னால் இருந்த
தரீகத்துகளுடைய மஷாயிஹ்மார்களும் வாழ்ந்தது சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற அகீதா இருக்கக்கூடிய காலத்தில் தான், சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்கள் இருக்கக்கூடிய காலத்தில் தான். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்ரில் போராடியதும், முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்தாதில் போராடியதும், காஜா முஹையுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்தியாவில் போராடியதும் எதற்காக வேண்டி போராடினார்கள் என்று பார்த்தால், அகீதா சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவுடைய மக்களுக்கு மத்தியிலேதான் கஷ்டப்பட்டார்கள். அகீதாவை புகட்டுவதற்காக கஷ்டப்படல. ஏன்னா ஈக்கிறதே சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையில. அரபியில் சொல்லுவாங்க தஹ்சீலுல் ஹாசில் முஹால் என்றுவாங்க. இருக்கிறதை திரும்ப உருவாக்க முடியாது, அதுபோல இன்னும் ஒன்று உருவாக்கலாம். இருக்கிறதை திரும்ப உருவாக்க முடியாது. இந்த மைக்கு ஏற்கனவே இருக்கிறது, ஒருத்தர் சொல்ற பாரு இதை நான் உருவாக்க போகிறேன், அதை உருவாக்க தேவையில்லை, அதுதான் இருக்குதே. இருக்கிறதை திரும்ப உருவாக்க தேவையில்லை. அப்படியாக இருந்தால் இந்த மஷாயிஹ்மார்கள் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவுடைய மக்களுக்கு மத்தியில் திரும்ப அஹ்லுஸ் சுன்னாவுடைய அகீதாவை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. அதே எல்லாரும் சுன்னத்து வல் ஜமாஅத்துல தானே இருக்கிறாங்க. எதற்கு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவுடைய மக்களுக்குள்ளால் இருக்கும் மனக்குமுறல்களை அல்லது மனதில் ஏற்படக்கூடிய குறைகளை, மனதிலே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, குரோதங்களை இல்லாமலாக்கி நல்ல கொள்கையில் உள்ளவர்களை நல்ல குணமுள்ளவர்களாக மாற்றுவதற்குத்தான் தரீகாக்கள் உருவாக்கப்பட்டது. நல்ல விளங்கிக் கொள்ளணும். தரீகத்து உருவாக்கப்பட்டது வேறு கொள்கையில் உள்ளவர்களுக்கு அல்ல. நம்ம ஒரு தவறா ஒன்று விளங்கி கொண்டு இருக்கிறோம். தரீகத்தை நீங்க எடுத்து நடக்கணும் அவங்கள்ட்ட புகுத்தி வேலை இல்லை, யார்கிட்டையுமே சொல்லி வேலை இல்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவில் உள்ளவர்களுக்குத்தான், ஏன்னா அவங்க தான் தஸ்கியத்து தஸவ்வுஃப் என்ற ஒரு வழி எடுத்து நடப்பாங்க. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவில் உள்ளவர்களுக்குத்தான் தஸ்கியத்து என்ற உளப்பரிசுத்தம் என்ற நல்ல குணம் என்ற ஒரு நல்வழி காட்டும் தேவை இருந்தது. அந்த டைம்ல கொள்கை சார்ந்த வேலைய, கொள்கையுடைய சீர்திருத்த வேலைய, கொள்கையுடைய சீர்திருத்த பணிய இவங்க எல்லாத்துக்கும் 400 வருஷத்துக்கு முன்னால அபுல் ஹசன் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு மன்சூர் அல் மாத்துருதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அகீதாவுடைய பணியை அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. அகீதாவில் முஅத்தஸிலாக்கள் யாரு, ஷியாக்கள் யாரு, ஹவாரிஜிகள் யாரு, கதரியாக்கள் யாரு, முஜஸ்ஸிமாக்கள் யாரு எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவங்க தஸ்கியத்து தஸவ்வுஃப் என்ற வழிய பின்னால ஒரு 400 வருடம் கழித்து இதை செஞ்சது யாருக்கு தெரியுமா? உள்ளத்திலே நல்லுள்ளம் இல்லாதவர்கள், நல்ல குணம் இல்லாதவர்கள், அகீதாவில் சரியா இருக்கிறாங்க ஆனா நல்ல குணத்தோட இல்லை என்பவர்களுக்காக வேண்டித்தான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மகான்கள் தஸ்கியத்து, தரீகத்து, தஸவ்வுஃப் என்ற ஒரு வழியை காட்டி இதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், உள்ளத்தை சுத்தமாகணும், உள்ளத்துல நல்ல உள்ளம் வரணும், கெட்ட எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த வழிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் தேடி பார்த்தால் அந்த வரலாற்றில் அதிகமாக அவங்க பேசினது அகீதாவே இல்லை, ஃபிக்ஹ் இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களோட உபதேசங்களை நீங்க எடுத்து பாருங்க. அகீதாவை பத்தி பேசிருக்க கொள்கை விளக்கங்கள் இல்ல, ஃபிக்ஹ் பத்தி பேசிக்கிறாங்களா இல்ல, தஃப்சீர் விளக்கங்கள் அதெல்லாம் பேச இல்ல. அதிகமான உபதேசங்கள் எதை பத்தி பேசி இருக்கு தெரியுமா? தஸ்கியத்தை பத்தியும் நல்ல குணத்தை பத்தியும் தான் பேசிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன்,
தரீக்கத்திலே இருக்கக்கூடிய, தஸவ்வுஃபிலே இருக்கக்கூடிய எந்த தரீக்கா உள்ளவர்களாக இருந்தாலும், நாங்க சாதுலியாக இருக்கிறோம், காதிரியாக இருக்கிறோம், ரிஃபாயியாக இருக்கிறோம், நக்ஷபந்தியாக இருக்கிறோம், சஹரவர்தியாவாக இருக்கிறோம் என்றால் நீங்க எப்ப தெரியுமா அந்த பேரை சொல்லலாம்? உங்களோட உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் இல்லை என்றா சொல்லலாம், என் உள்ளத்துல குரோதம் இல்லை என்றா சொல்லலாம், என் உள்ளத்துல அடுத்தவனை பத்தி பொறாமை இல்லை என்றா சொல்லலாம், என் உள்ளத்துல அடுத்தவன் அநியாயம் செய்யணும், அடுத்தவனுக்கு துரோகம் செய்யணும் என்று இல்லை என்றால் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். பேருக்கு பின்னால காதிரி என்றோ சாதுலி என்றோ ரிஃபாயோ என்று போட்டுக்கொள்ற வேலை இல்லை, சூஃபி என்றோ பின்னால போட்டுக்கொள்ற வேலை இல்லை, இல்லையா? சில பேர் நினைக்கிறாங்க ஒரு பட்டம் என்று, மதரசால கொடுக்கிற 7 வருஷம் ஓதினது பின்னால கொடுக்கிற பட்டம் என்று சாதுலி என்று. அது சாதுலி என்றது பட்டம் அல்ல. நீங்கள் உண்மையிலே சாதுலியாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு தகுதியாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று பார்த்துக்கொள்ளணும். நான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதால இருக்கிறேன், அப்ப நான் சாதுலியா? நீங்க அஷ்அரி அகீதால இருக்கிறீங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் அகீதால இருக்கிறீங்க. எப்போ உங்களோட உள்ளம் சுத்தமாகி விட்டதோ, நல்ல குணம் உள்ளத்தில் வந்து விட்டதோ, அப்பதான் நீங்க சாதுலி என்ற தரீகாவில் இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட உபதேசங்களை நீங்க தேடி பார்த்தா அப்படித்தான் இருக்கும். சமீபத்தில் ஷாதுல் இமாம் பத்தி கொஞ்சம் கூடுதலா தேடினேன், நிறைய கிதாபுகள் கிடைச்சது, அதை வச்சு கொஞ்சம் தேடினேன். அதுல எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா பத்தி, வாப்பட பரம்பரை அதுகளை பத்தி கொஞ்சம் தேடுவோம். உம்மா பத்தி, உம்மாட எப்படி வந்தது அதெல்லாம் தேடுவோம். பெயர்கள் மட்டும் காணப்படுகிறது, பெருசா ஒன்றும் கிடைக்கல. சரி, எத்தனை கல்யாணம் முடிச்சாங்க அதுகளை பத்தி தேடுவோம், எத்தனை உள்ள ஊட்டி இருந்தது அதுகளை பத்தி தேடுவோம் என்று தேடினால் சில அறிஞர்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க. என்ன தெரியுமா? நாம் இதை தேடினோம் ஆனால் கண்டுகொள்ளவில்லை. என்ன காரணம் எழுதுறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய குடும்ப வரலாறு என்ன, புள்ள ஊட்டி எப்படி இருந்தாங்க, எத்தனை மனைவி என்பதை பத்தி பெரிதாக ஒத்தரும் எழுதலையாம். ஏன் தெரியுமா? அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹுவோட குடும்ப வரலாறுகளை தேடி எழுதுவதை விட அவர்கள் சொன்ன உபதேசங்களை எழுதவே மக்களுக்கு டைம் போயிட்டான். அவரை பத்தி எழுதுறதுக்கு முன்னால் அவர் சொன்ன விஷயங்கள் மிஸ் ஆகிராம மார்க் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆகிராம எழுதிக்கோங்க. அவரோட குடும்பம், அவரோட பின்னணி, ஒருத்தரை பத்தி ஒரு விஷயம் இல்லாட்டிதான் அடுத்த ஒரு புக் எழுதலும். என்னதை பத்தி? அவரோட குடும்பத்தை பத்தி புக் ஒன்று எழுதுவோம், அவரோட கிதாபை பத்தி, அவரை பத்தி, அவர் உமா அப்பா பத்தி புக் ஒன்று எழுதுவோம், புள்ள குட்டியை பத்தி புக் ஒன்று எழுதுவோம், கிதாப் ஒன்று எழுதுவோம், மனைவிமார பத்தி ஒரு கிதாப் ஒன்று எழுதுவோம். ஏன் எழுதல? ஏன் எழுதல? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் செய்த உபதேசங்கள் அதிலே அறிஞர்களுக்கு டைம் போச்சாம். இன்னைக்கு என்ன நடந்தீங்கன்னு கேட்டேன்னா, நம்ம ஆட்களும் ஷாதுல் நாத்திர மனாக்கிப்பு வந்தா கூடுதலாக கராமத்தை தான் பேசுறது, கராமத்தை தான் பேசுறது. ஷாதுல் நாத்துடைய கராமத்தின் உண்மையிலே பேசணும் தான், கட்டாயம் பேசணுமே. அவங்க அந்த லெவல, அந்த நிலைமையை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி பேசணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கட்டாயமாக நான் சொல்லுவேன், அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு அன்ஹுவோட கராமத்தையும் மனாகிபையும் பேசும் ஒரு பட்சம் இருப்பது போல கூடுதலான பகுதி அவங்களால செய்யப்பட்ட உபதேசங்கள் என்ன, அதை நாங்க எடுத்து நடக்கிற வழி என்ன. நவீன காலத்தில் உள்ள ஒரு ஆளு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் இருக்கிறாங்கல்ல, அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த பிள்ளைகளுக்கு அலிப்பா தா மறக்காம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பைத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அலிஃபுன் அர்னப் எஜ்ரி யல்அப், அப்புறம் பாஉன் பத்தா அப்படின்னு சொல்லி என்ன எழுத்து மறக்காம இருக்கிறது. அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நவீன காலத்து ஆளு. அவர் எழுதிக்கிறாரு, அலிஃப்ல இருந்து யா வரை அலிப்பா தான் வருது. அலிஃபில் அபுல் ஹசன் ஷாதுல் இமாமுடைய உபதேசங்கள், பாவில் அபுல் ஹசன் ஷாதுல் இமாமுடைய உபதேசங்கள், தாவில் அபுல் ஹசன் ஷாதுல் இமாமுடைய உபதேசங்கள் என்று எழுதினாலே ஒரு தனி கிதாப் எழுதிலுமாம். அலிஃபில் தொடங்கிய உபதேசங்கள், பாவில் தொடங்கிய உபதேசங்கள், ஹம்ஸில் தொடங்கிய உபதேசங்கள், அப்படி எழுதி
ஹுரூஃபுல் ஹிஜா இருக்கிற ஹுரூஃபுல் ஹிஜா, ஹுரூஃபுல் ஹிஜாவை வைத்து 29 எழுத்துக்களையும் எடுத்து 29 எழுத்துகளிலும் இருந்து அபுல் ஹசன் ஷாதுலி இமாமுடைய உபதேசங்கள். ஆனா இந்த அதெல்லாம் எங்கட ஆள்கிட்ட ஹைலே இல்லதுகள், அதெல்லாம் எங்கட ஆட்கள ஹைலே இல்லை. யாரும் அதை பார்க்கவும் இல்லை, கேட்க நேரவும் இல்லை. மனாக்கி வந்தாச்சா மாஷா அல்லாண்டு எத்தனை தான் இந்த தடவை 1000 1200 ரெடியாக்குங்க. கிடு எத்தனை 2000 கிடுகா மாஷா அல்லா. நான் சொல்றேன் என்ன தெரியுமா, மதரசாக்களில் ஃபாசியா ஷாதுலியா என்று இருக்கக்கூடிய மதரசாக்களிலும் தான் இது போன்ற இடங்களிலும் தான் பிள்ளைகளுக்கு அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் செய்த உபதேசங்களை வசியத்துகளை எப்படி நடக்கணும் என்று சொன்னாங்களோ அதை கட்டாயம் படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன காலத்தில் நாங்க ஒரு பள்ளிக்கூடங்கள் ஒரு பைத் படிக்கிறேன், நவ்விர் இலாஹஸ்ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வரத கல்பைமா மின்னாசி கஸ்ஸாலி. யா அல்லாஹ், கஸ்ஸாலி மாம்ட உள்ளத்தை சுத்தமாக்கின மாதிரி வெளிச்சமாக்கின மாதிரி எங்கட உள்ளத்தையும் வெளிச்சமாக ஆக்குவாயாக சின்ன காலத்துல படிச்சோம். ஆனா இப்ப படிக்கிறோம் இல்லையோ தெரியாது. படிக்கிறாங்க, சில இடங்கள்ல படிக்கிறாங்க, சில இடங்கள்ல படிக்கிறல. இப்ப சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு நாம கஸ்ஸாலி இமாமுடைய அவர்களை பற்றி சிறு வயதில் உள்ளத்தில் போடுறது மாதிரி என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த அவர் சொன்ன உபதேசம் இவர் சொன்ன உபதேசம் என்று சொல்றதை விட அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் சொன்ன உபதேசங்கள் இருக்குது, அதை எடுத்து கொடுத்தாலே பிள்ளைகளுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறார். ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு தஆலான்னு ஒன்னவங்க ஒரு உபதேசம் செய்யறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவங்களோட உபதேசங்கள்ல அழகிய உபதேசங்கள்ல ஒன்றுதான் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து நடந்தால், நான் சொல்லும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து நடந்தால் நீங்கள் துனியாவிலும் வெற்றி பெறுவீர்கள், ஆகிராவிலும் வெற்றி பெறுவீர்கள். யார் சொல்றாங்க? ஷாதுல் இமாம். நான் சொல்லக்கூடியதை நீங்க செஞ்சா முதலாவது என்ன தெரியுமா சொல்றாங்க? லா தத்தஹிது மினல் காஃபிரீன வலியா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு காபிரையும் உதவியாளனாக ஆக்கிக் கொள்ளாதே. என்னுடைய நண்பர் காபிர் அல்ல, எனக்கு ஹெல்பர் காபிர் அல்ல, எனக்கு உதவி செய்யறவன் காபிர் அல்ல, ஒரு காபிரையும் ஆக்கிக் கொள்ளவானம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதான் சொல்றான், காபிரையும் ஆக்கிக் கொள்ளவானம், யூதனையும் ஆக்கிக் கொள்ளவானம், நசராணியும் ஆக்கிக் கொள்ளவானம். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களோட நிலைமை யூத நசராணி தான் எல்லாருடைய நண்பர் இல்லையா? காபிரும் நிறைய பேருடைய நண்பர்கள் தான் இல்லையா? நீ காவிரை தோழனாக உதவியாளனாக நீ ஆக்கிக் கொள்ளாதே. அடுத்து சொல்றாங்க என்ன தெரியுமா? வலா மினல் முஃமினீன அதுவா. எந்த ஒரு முஃமினையும் உனக்கு எதிரியாக நீ ஆக்கிக் கொள்ளாத. எந்த ஒரு முஃமினும் உனக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. உலகத்தில் அப்படி சொல்லுங்க பாப்பா. நான் ஷாதுலியா தரீகாவில் இருக்கிறேன், எனக்கு எந்த முஃமினும் இந்த ஊரிலோ எந்த ஊரிலும் எனக்கு ஒரு முஃமின் எதிரி அல்ல என்று சொல்லுங்க பாப்போம். எங்க சொல்றது? பைக்கில் வைத்து கீழே விழுந்தாலே சந்தோஷப்படுறது 1000 பேரு இல்லையா? எங்கடா பிசினஸ்ல கீழே விழுவுறன்னு பார்த்து கொண்டிருக்கிற. ஏன் இவர் செஞ்சு வச்சுக்க வேலை அவ்வளோ இப்படி சொல்லுவோம். எனக்கு யாரும் இந்த ஊரிலோ எந்த ஊரிலும் எந்த முஃமினும் என்னுடைய எதிரி அல்ல. ஷாதுல் இமாம் சொல்றாங்க, ஒரு முஃமினை கூட நீ எதிரியாக ஆக்கிக் கொள்ளாத. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்து சொல்றாங்க பாருங்க, வர்ஹல் பிஸாலிக மினத் தக்வா மினத் துன்யா. நீ துனியாவுல இருந்து ஆகிராவுக்கு போற. ஆகிரா போற ட்ரிப் ஒன்று ரெடி ஆகுது இல்லையா? துனியால இருந்து கிளம்ப போகுது உங்க பயணம். ஆகிரான பிரயாணம் எங்க? அந்த மையவாடி இருக்குது. இந்த மையவாடியோ எந்த மையவாடியோ தெரியாது இல்லையா? இருந்தாலும் மையவாடி தான். எங்க ட்ரிப் முடிகிற அங்கதான். இப்ப பிரயாணம் பெய்து கொண்டிருக்குது. பிரயாணம் முடிகிற இடம் என்ன? மையவாடி. மையவாடி போகும்போது சாமான்களை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. என்ன சாமான? எந்த சாமான கொண்டு இருந்து வெளில வெள்ளப்படுவதான். இமாம் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா
அதுக்கு ஒரே ஒரு சாமான் தான் தேவை, என்ன தெரியுமா? தக்வாவை நிறைய எடுத்துக்கொண்டு போ, தக்வாவை நிறைய எடுத்துக்கொண்டு போ. ஏன் அல்லாஹ் சொல்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா. யாருக்கு வெற்றி இருக்கிறது? முத்தகீன்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. எனவே நீ போறியா? உனக்கு தேவையான சாமான் என்ன? நீ கபருக்குள்ள போகும்போது கட்டாயமாக நீ நிறைய தக்வாவை எடுத்துக்கொண்டு போ. யார் சொல்றாங்க? அபுல் ஹசன் சாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க இப்படித்தான் நமக்கு உபதேசம் செய்றார். அது மாத்திரமல்ல, அவங்க உபதேசங்களை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அபுல் ஹசன் சாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க சொல்றாங்க, நீ உலகத்தில் 4 வர்ணனைகளை கொண்டு நீ வாழு, ஆகிராவில ஓண்ட சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பொறுப்பிடிப்பான். அல்லாஹ் பொறுப்பிடிப்பான். முதலாவது என்ன தெரியுமா? பேச்சில் எப்பொழுதும் நீ உண்மையை பற்றி பிடித்துக்கொள், பொய் சொல்லாத. பேச்சில் நீ உண்மையை பற்றி பிடித்துக்கொள். அமல இஹ்லாஸாச்சை, அமல இஹ்லாஸாச்சை. அமல இஹ்லாஸாச்சை என்ன? யாருக்கும் காட்டுறதுக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ இல்ல, நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக. யாரும் என்ன புகழணும் என்றதுக்காக வேண்டி இல்ல, நான் செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்படி எடுத்துக்கோ. அது மாத்திரமல்ல, மனிதன் தன்னை நல்லா விளக்குங்க, தன்னை எப்பொழுதும் நீ அடுத்தவனுக்கு ஒன்னால அநியாயங்கள் நடக்காம பாதுகாத்துக்கோ. ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் அடுத்து சொல்றாங்க, ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க இந்த மழை பெய்யற மாதிரி அடுத்தவனுக்கு கொடு. சாப்பாடு சாலிமாவுடைய உபதேசம். முதலாவது நீ எப்பவுமே உண்மையை பேசு. இரண்டாவது அமல செய்யும் போது இஹ்லாஸாக செய். மூணாவது ஒருபோதும் ஒன்னால அடுத்தவங்களுக்கு அநியாயம் நடக்காம பாத்துக்கோ. மழை பெய்யற மாதிரி அடுத்தவங்களுக்கு ரிஸ்க கொடு. உன்னுடைய சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு. உன்னுடைய சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பொறுப்பு. இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட இல்ல. எல்லாத்திலையும் போய், எல்லாத்திலையும் போய், வாயத்துறந்தா போய் என்று சில பேர் வாயத்துறந்தா போய். ஆனா நாங்க திக்ர் மஜ்லிஸ்ல உட்கார்றோம், திக்ரில் உட்கார்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதே லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற நாக்கு தான் நிறைய பொய் சொல்லுது இல்லையா? அதே நேரத்தில் அமல் நடக்கிறது, அமல் நடக்கிறது. அமல்ல இஹ்லாஸ் இல்ல. சதகா கொடுக்கிறான் பெருமைக்காக, தொழுகிறான் அடுத்தவன் புகழணும் என்றதுக்காக, ஹஜ்ஜுக்கு போறான் அடுத்தவன் பாராட்டணும் என்றதுக்காக வேண்டி, இதெல்லாம் செஞ்சு கொண்டு நான் அபுல் ஹசன் சாதுல் இமாமுடைய அறிவிக்கா அழைக்கிறேன் என்றால் அவங்களுக்கே மாத்தமே இது. அடுத்தது தன்னை, தன்னுடைய செயலை, தன்னுடைய பேச்சை அடுத்தவனுக்கு அநியாயங்கள் நடக்காம பாதுகாத்துக்கோ. சாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ இப்படி நடந்தால் உன்னுடைய சொர்க்கத்துக்கு யாரு பொறுப்பு தெரியுமா? அல்லாஹ் பொறுப்பு நிற்பான். நம்மளால இது போன்றவைகள் தான் நிறைய நடக்கிறது. அடுத்த மனிதர்களுக்கு எங்களால் அநியாயம் நடக்கிறது, அதை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். சில டைம்ல எங்கட பேச்சு, சில டைம்ல எங்கட சைக்கின, சில டைம்ல எங்கட கைகள் கூட முந்திருது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சொன்னாம், ஒரு யுத்தத்துக்கு சஹாபிகள் எல்லாரையும் வர சொன்னாம், எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க. ஆனா இந்த யுத்தத்தில் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வீட்டுக்காரனுக்கோ அடுத்த மனிதனுக்கோ உங்களால ஏதாவது அநியாயம் நடந்திருந்தா நீங்க வரக்கூடாதுண்டாம், நீங்க வரக்கூடாதுண்டாம். உடனே ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நாள் அவசரம், எனக்கு அவசரத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்கு இடம் தேடினேன், கிடைக்கல. ஒரு ஆள்ட வீட்டு மதில் இருக்குது, செவரு, அந்த செவரோரமா சிறுநீர் கழிச்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். சிறுநீர் கழித்தேன், இது என்னால அடுத்த மனிதனுக்கு நடந்த அநியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வரக்கூடாது, நீங்க நினைக்கக்கூடாது. இஸ்லாமிய போர் போனால் ஷஹீது அல்லது கனிமத் அல்லது வெற்றி ஏதாவது ஒன்று, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு அவன் மன்னிப்பு கேட்காம நீங்க என்ன அமலை செஞ்சும் வேலை இல்லை இல்லையா? என்ன அமலை செஞ்சும் வேலை இல்லை. ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது, ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது.
அந்த பள்ளிவாசல்ல இனிமேல் தஹஜ்ஜத் தொழப்படும், லுஹா தொழப்படும், ரமலானில் தராவீஹ் தொழப்படும், வித்ர் தொழப்படும், ஐவேளை தொழுகை நடக்கும், ஐவேளை வேற என்ன எல்லா அமல் குர்ஆன் திலாவத்துகள், விக்ருகள் எல்லாம் நடக்கும். ஆனா காணி கள்ளக்காணி, காணி அடுத்தவன் அநியாயமா எடுத்த காணி. அந்த இடத்தில் நடக்கும் அவ்வளவு அமல்களும் ஹராம். அந்த இடத்தில் நடக்கிற அவ்வளவு அமலும் என்னங்க ஹராம். அமல் கூடுமா இல்லையா? அமல் கூடுமண்டுவாங்க, அமல் கூடும், பரலான அமல் நிறைவேறும், லோகரத்தோடு தான் லோகர் நிறைவேறும். மகசூபான இடம், வம்பரியாக பறிக்கப்பட்ட இடம். அடே அமலத்தான் செஞ்சேன் பள்ளிக்குள்ள, அடுத்தவனுக்கு அநியாயத்தை செஞ்சு போட்டு பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நாங்க எவ்வளவு அமல செஞ்சு வேலை இல்லை, அடுத்தவன்ட காணி மகசூபான இடம். அதனால சொல்லுவாங்கல்ல, இந்த பரலு கலாவாக போகுது, பரலு கலாவாக போகுது, பரலான தொழுகை கலாவாக இருக்கும் போது மகசூபான தண்ணி தான் நிற்குது. மகசூபான பறிச்செடுத்த, அவன்கிட்ட அடிச்சு புரிச்செடுத்த தண்ணி, இதால ஒளி செய்யலுமா? ஒளி செய்யலுமா? அறிஞர்கள் சொல்லுவாங்க, கடைசி கட்டம், கடைசி கட்டம் நல்லா நினைக்குங்க, உழு செய்யலாம், தொழலாம், தொழுகை நிறைவேறும். ஆனா எடுத்த உழு ஹராம், எடுத்த உழு அடே பரலத்தொலத்தான் எடுத்தது, பரலத்தொலத்தான் எடுத்தது. இதைத்தான் எங்களுக்கு தரீக்கத்து சொல்லி தருகிறது. ஒரு நாளும் எங்களால அடுத்த மனிதனுக்கு அநியாயம் நடக்காமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். இதுக்குத்தான் அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நல்லவங்களா மாறுங்க, நல்ல குணத்தோட வாழுங்க, அடுத்தவனை மன்னிச்சு வாழுங்க, அடுத்தவனுக்கு அநியாயம் நடக்காம பாதுகாத்துக்கோங்க. உங்களோட சொல்லோ செயலோ அங்கீகாரமோ அடுத்த மனிதனுக்கு அதால எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கோங்க. இதுக்குத்தான் கஷ்டப்பட்டாங்க. நல்ல உள்ளவர்கள் என் பின்னால் இருக்க வேண்டும், இதுக்குதான் கஷ்டப்பட்டாங்க. அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட வரலாற்றுல சொல்லப்படுது, அவங்களுக்கு சில பேர் அநியாயம் செஞ்சாங்க. ஷாதுல் இமாமுக்கு சில பேர் அநியாயம் செஞ்சாங்க. அநியாயம் செஞ்ச மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், அநியாயம் செஞ்ச மட்டுமல்ல, அவங்களுக்கு அநியாயம் செஞ்சு பெரிய குத்துப்பு, பெரிய இறைநேசர், அநியாயம் செஞ்சு அவங்களோட பேர்ல இட்டு கட்டினாங்க. அவங்களோட பேர்ல இட்டு கட்டினாங்க. இட்டு கட்டுறது மட்டுமல்ல, இட்டு கட்டுறது என்னங்க? இட்டு கட்டுறது என்ன? இட்டு கட்டுறது இல்லாத செய்தியை பூத்துறது. இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர். அநியாயத்தை செஞ்சு அவங்களோட பேர்ல இட்டு கட்டி, அது மட்டுமல்லாம அவங்களுக்கு எதிராக ஒரு பிரகடனம் கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? இவங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, நாங்க எல்லாரும் ஒன்று கூடி இப்ப சொல்லுவோமே, இந்த காலத்துல சொல்லுவோம், அவருக்கு எதிராக நாங்க சைன் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல அவருக்கு எதிராக நாங்க சைன் எடுப்போம், ஊரை விட்டு இவரை வெளியே போடணும். அபுல் ஹசன் ஷாதுல் இமாமுக்கு நடக்கிறது, அநியாயம் செய்தவர்கள், இட்டு கட்டியவர்கள் எல்லாம் ஒரே மாட்டினான். இட்டு கட்டியவர்கள் மட்டுமல்ல, ஊரை விட்டு இவரை வெளியே போடணும் என்று சொன்னவர்கள் எல்லாரும் மாட்டிக்கொண்டாங்க. ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட முன்னால குற்றவாளிகளாக எல்லாரும் நின்றாங்களாம். எல்லாரும் நின்றதோட எப்படி இருக்கும்? நல்லா பழி எடுக்கலும். ஒவ்வொருத்தனா சொல்லுவோம்ல, நாங்க சொல்றேன் இன்னைக்கு இவனை வச்சு நல்லா செய்ய வேண்டியதுதான், ஏன்னா நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஏண்டா என்னை பத்தி என்னவெல்லாம் செஞ்சிக்கிற, என்ன மேல எவ்வளவு இட்டு கட்டிக்கிற, என்ன உதாரணம் சொல்லுவேன், எங்கட ஸ்டைல பேசுறேன்டா, சைன் எடுத்து என்ன ஊரை விட்டு வெளியே போட்டு பார்த்தவன இல்லைன்னா இனிமேல பாரு ஒவ்வொருத்தனை இந்த ஊர்ல எடுக்க மாட்டேன், அப்படித்தானே சொல்லணும். அபுல் ஹசன் ஷாதுல் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி போட்டு அப்படியே கையொசத்தினாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம இன் கானு கத் லலமூனி ஃபஇன்னி கத் அஃபௌது. இந்த எல்லாரும் எனக்கு அநியாயம் செய்திருந்தாலும் நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா? அதுதாங்க விஷயமே. அது எதுக்கு தெரியுமா சொன்னாங்க? தலபன் லிஅஃபுவிக, யா அல்லாஹ், எனக்கு அநியாயம் செய்த அத்தனை பேரை நான் மன்னிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா? நீ அவங்கள மன்னிச்சிரோணும் யா அல்லாஹ், அதுக்காக வேண்டித்தான். சொல்லுங்க பாப்போம். நானும் அப்படித்தான்.
எனக்கு அநியாயம் செஞ்சவனை நான் ஃபுல்லா மன்னிச்சுட்டேன் என்ன அல்லாஹ் அவனை மன்னிக்கணும். சில பேர் வெளியில மன்னிச்சுட்டாலும் அங்கே வைத்து சரி சொல்லுவான் அல்லாஹ் மறுமையில சரி இவனுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஆனா மன்னிச்சுட்டேன் கபர்ல சரி ஏதாவது கிடைக்கணும் அவனுக்கு. சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும் பேசுவாங்க அல்லாஹ் அவனை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பயம்ன்றது எங்கிருந்து எங்கதான் போகுதோ தெரியா. இப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அவனை கபரில் வைக்கும் போது நெருப்பு சரி வரணும் கபரில் இருந்து. அல்லாஹு அக்பர். கபரில் வைக்கும் போது அவனை கபரில் இருந்து என்ன வரணும், நெருப்பு சரி வராதா. சில பேர் அப்படி சும்மா பேசுவாங்க, தப்புன்னு சொல்லிடுவாங்க, கேட்கும் போதே சொல்லிடுவாங்க அவனா பச்சை முனாஃபிக். அல்லாஹ் ஒரு நாளும் சொல்ல வேணாம், ஒரு நாளும் சொல்ல வேணாம் நான் மூமின் அடுத்தவன் முனாஃபிக். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரகசிய செய்திகளை எழுதிய ஒரு சஹாபி இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய அவ்வளோ சீக்ரெட்ஸ் எல்லாம் அவர் கையில தான் இருந்தது. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் ஸ்பெஷல் சீக்ரெட் கொஞ்சம் கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா, மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுடைய லிஸ்ட் கொடுத்திருந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பப்ப போய் கேட்பாங்களாம் அந்த லிஸ்ட்ல 2 பேர் கொஞ்சம் வீக்கான்னு பாருங்களேன். அதனால தான் சொல்வார்கள் நிஃபாக் என்றால் என்ன தெரியுமா, லா யகாஃபுஹு இல்லா முஃமினுன் வலா யஅமனுஹு இல்லா முனாஃபிகுன். நயவஞ்சகம் இருக்குது, அது யாரு சரி எனக்கு வராதுன்னு நினைச்சா அவன் முனாஃபிகா இருப்பான்டா, எனக்கு வரும் என்று நினைச்சால் அவன் முஃமினாக இருப்பான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எப்படி இந்த காலங்களில் பேசுற பேச்சு யாரையும் யாரும் மன்னிக்க தயாரில்லை. ஆனா என்ன நல்ல குணம் இருக்குது மாஷா அல்லாஹ், அப்படித்தான் சொல்லி கொள்றோம். நல்ல குணம் ஒருத்தனை மன்னிக்க ரெடி இல்லை. காலை மிரிச்சவனுக்கு ஒரு அறைய போட்டாத்தான் சந்தோஷம் இல்லையா. குடும்பம் பிளவுபட்டு பிரிஞ்சு துண்டாகி நாணக்காரனுக்கு ஏதோ புத்தி வந்து நாணக்காரன் வந்து சலாம் கொடுக்க வந்தா தம்பிக்கார நோட்டுக்குள்ளேந்து கொண்டு நானா மன்னிப்பு கேட்டு வந்திக்கிற, மன்னிப்பு கேட்டு ரோட்டில் நிற்கிற, மனைவி கிட்ட சொல்லி அனுப்புற இல்லைன்னு சொல்லு. அவன் மன்னிப்பு கேட்டு வந்திக்கிறா, சொந்த நானா அவனை வைஃப்ட சொல்லி அனுப்புற இல்லைன்னு சொல்லு, போச்சொல்லு. ஆனா மாஷா அல்லாஹ்னு தஹஜ்ஜத் உடுவர் இல்ல, சுப ஒரு நாள் மிஸ் ஆகுற இல்ல, திக்ர் மஜ்லிஸ் ஒரு நாள் உடுவர் இல்ல, அது செய்யற அமல் பெர்ஃபெக்ட். அதுல பார்த்தா சஹாபிகளே ஆச்சரியப்படுவாங்க, அந்த அளவுக்கு அமல். இது பரவாயில்ல நானா போடுங்களே. சில பேர் எங்கள்கிட்டே வந்து சொல்லுவாங்க, அதுல நான் யார வேணாலும் மன்னிச்சுடுவேன், என் உம்மா மட்டும் மன்னிக்க மாட்டேன், என் உம்மா மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். உம்மா மன்னிக்கிறீங்க, நீ யாரு, மிருகமா, மனுஷனா மிருகமா? நல்ல குணத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா, நல்ல குணத்துடைய அடையாளம் நல்லா வச்சுக்கோங்க, உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களிடத்துல நல்ல குணம் இருக்குதா இல்லையா என்பதுடைய அடையாளம். உங்களுக்கு அடுத்தவனை மன்னிக்க தெரிஞ்சா உங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குது. நான் நல்லா மன்னிக்கவே மாட்டேன், கை விட்டாச்சு. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா, உங்களோட உள்ளத்துல நல்ல எண்ணம் நல்ல குணம் உங்களோட கிடையாது. ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது கலீஃபா யாரு, அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு. அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகத்துடைய பள்ளி, அவங்களோட பேர்ல ஒரு பள்ளி ஈஜிப்ட் இருக்குது, இஸ்கந்தரியாவில். அந்த இடத்துல தான் இமாம் பூசரி இமாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பூசரி இமாம் இருக்கிறாங்கல்ல, அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகத்துடைய மாணவர். அந்த பள்ளிக்கு பக்கத்துல தான் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, பூசரி இமாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாதுலியாவுடைய முதலாவது கலீஃபா. எங்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சு தாராங்க. என்ன உபதேசம் தெரியுமா, எல்லாரோட நல்லா பழகு. அப்படி நீ நல்லா பழகினால் தூரிசுல் மஹப்பா, உன் உள்ளத்துல அன்பு உண்டாகும். அடுத்தவனோட நல்லா பழகு, எல்லாரோட நல்லா பழகு, சிரிச்சு பழகு. சொல்லி போட்டு சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ்,
அப்படி உண்ட உள்ளத்துல அடுத்தவன் மேல அன்பு வந்தா நல்லா விளங்குவோங்க, உள்ளத்தில் அன்பு வந்தால் அதபு ஒழுக்கம் ஒட்டோவா வருமாம். உள்ளத்தில் அன்பு வந்தால் நல்லா கவனிங்க, அன்பு வந்தா அந்த அன்புடன் சேர்த்து அதபு சும்மாவே வருமாம், சும்மா வருமாம். யோசிச்சு பாருங்க, சரியாத்தான் இருக்கு. ஒருத்தரோட நீங்க நல்லா பழகுறீங்க, நல்லா கவனிங்க, நல்லா பழகுறீங்க, அவரோட இறக்கமா பழகுறீங்க, அவரோட உங்களுக்கு மஹப்பத்து வந்துட்டு இப்ப பாருங்க, அவர் வரும்போது உங்களுக்கு எலும்பி நிக்கணும்னு எண்ணம் வரும், அவர் ஏதாவது ஹெல்ப் கேட்கும் போது உடனே செய்யணும்னு எண்ணம் வரும். இது க்ளோஸ் ஃப்ரெண்டோட நெருங்கின நண்பரோட மட்டுமல்ல, ஒவ்வொரு முஃமினிடத்திலும் ஒவ்வொரு முஃமினோடையும் இப்படி பழகுங்க. எல்லா முஃமின்களோடையும் நீங்க அன்பாக இருப்பீங்க. யாரு சொல்லித்தார? அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கடா, உலகத்துல அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம் ஷாதுலி நாயகத்துடைய ஹலீஃபாவாக பிரதிநிதியாக வந்ததற்கு பின்னால அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்களுக்கு செஞ்ச உபதேசத்துல கூடுதலாக செஞ்சது என்ன தெரியுமா? என்ன சொன்னாங்களாம் அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகம்? மாணவர்களே, உள்ளத்துல பொறாமை மட்டும் எடுத்துறாதீங்க. மாணவர்களுக்கு செஞ்ச உபதேசம், நீங்க உள்ளத்துல பொறாமையை மட்டும் எடுத்துடலாம். அடுத்தவர்களை மன்னித்து பழகுங்கள், அடுத்தவர்களை கௌரவப்படுத்தி பழகுங்கள், யாரா இருந்தாலும் சரி. அப்படித்தாங்க இந்த தரைக்கத்து வந்தது. ஒத்துமை, சகோதரத்தை எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஹலராவுல கையப்பொடி. இப்ப எப்படி தெரியுமா கூத்து நடக்குது? ஹலரால அவன் அங்க போறல, இங்க போய் கையை பிடிக்கிறான். அவன் கையை பிடிச்சல எனக்கு இது ஹக்கு, நான் மஜ்லிஸ்னு சொல்லி இங்க எனக்கு தெரிய வெளியில ஏண்டா அங்க போகல நீ அவனிக்கு அவன் கையை பிடிக்க அடே எகுவான்னு வச்சுக்கிறதே ஒத்துமை ஆயிக்கோணும் பண்றதுக்காக வேண்டி. ஹலராவில் இதோட கொடுமையா சொல்லுவா. சில பேர் ஹலரா நடத்தினா இவன் நடத்தினா நான் ஈக்கவே மாட்டான்னு போறான். நான் இவன் நடத்தின இவன் ஹலரா நடத்தினா நான் பேசிடுவேன். அல்லாஹு அக்பர். நீங்க நினைக்க வேணாம், நான் அறிகத்திலேகிறோம் மன் அராத இஸ்ஸத்தத் தாரைன் ஃபல்யதுல் ஃபீ தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் யௌமைன். இதெல்லாம் சொன்னது எனக்கு தெரியுமா? வாடா வந்து பாரு, தஸ்கியத்தோட இரு, சந்தோஷம் உன் முகத்துல சிரிப்பு இருக்கும், ஆனந்தம் இருக்கும். உள்ளம் இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்டுவாங்கல்ல, அத உள்ளம் ஃப்ரீயா இருந்தா முகம் சரி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எங்கட கலீஃபத்துல் குலபாட வாப்பா வஃபாத்தா போயிட்டாங்கல்ல. யாரு? ஸுஹ்ருத்தீன் ஆலிம் மக்கி பஹஜி ரெண்டு மாதிரியும் சொல்லுவாங்க. அதாவது முன்னால இப்ப இருக்கக்கூடிய கலீஃபத்துல் குலபாவுக்கு முன்னால அப்துல் ஹமீத் பஹஜி இருந்தாரு, அதுக்கு முன்னால ஸுஹ்ருத்தீன் உஸ்தானா அவுலியா. எனக்கு அவரை ஹயாத்தோட பார்க்க கிடைக்கல, மையத்தை தான் போய் பார்த்தேன். அப்ப நான் ஓதுற காலம், சின்ன பையன், மையத்தை தான் போய் பார்த்தது. அவங்களுக்கு இலங்கையில ஒரு ஜாவியான்றது ஒவ்வொரு ஹலீஃபாவுக்கும் ஹலீஃபத்துல் குலபாவுக்கும் என்னது, அது அவங்களோட சொந்த இடம் மாதிரி. ஒரு ஜாவியாவில் வெளியில வரும்போது ஒருத்தர் வந்து கண்ணத்துக்கு அரைஞ்ச யாரு? ஸுஹ்ருத்தீன் உஸ்தானா. அரைஞ்சதோடு அப்படியே கையை வச்சு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத்னு ஸலவாத் தான் சொன்னாரு. காலியில இந்த ஒரு கூட்டம், பேருவலையில இந்த ஒரு கூட்டம், எல்லாம் கிளம்பி அவனை உசுரோட விடக்கூடாது என்று ராவோடு ராவா எல்லாம் படபடையா கிளம்பினான். யாரும் அவன் மேல கை வைக்க கூடாது, நான் அவனை மன்னிச்சுட்டேன். யாரும் அவன் மேல கை வைக்க கூடாது, நான் அவனை மன்னிச்சுட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தான் இந்த தரீக்கத் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. சொல்லுங்க பாப்போம். இந்த சபையில எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவன் என் எதிரி, இவன் என் எதிரி என்று நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உண்மையா சொல்லுவோம், இன்றைய நைட் எந்த எதிரியை நீங்க மன்னிக்க ரெடியா? இன்றைய நைட் நான் எல்லாரும் மன்னிச்சுட்டேன், நான் அவனோட சலாம் சொல்ல ரெடி. எனக்கு வாழ்க்கையில நான் சந்தோஷம் அடைஞ்ச ஒரு நாளை சொல்லவா? நான் சந்தோஷம் அடைஞ்ச ஒரு நாள் ஒரு பயானு போனேன். பயானு போய் நைட் ஒரு 10 மணி, பயான தொடங்கும் போதே 10 மணி 11 மணி வரை பேசினேன். பேசிட்டு அப்ப நான் எனக்கு தெரியாது அங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஃபுல்லா பேசினேன்.
பேசி முடிஞ்சு நான் வந்துட்டேன், பயணம் முடிச்சுட்டு நான் கொழும்பு வந்துட்டேன். அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹஜ்ரத், நேற்று நீங்க பேசின பேச்சில் பல ஆண்டு கால பகையில் இருந்த 2 பேர் வீடு தேடி போய் சலாம் சொல்லி கட்டி அணைச்சி முஆனக்கா செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில நான் எந்த இடத்துக்கு பயணம் போனாலும் அன்றைய நாள் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை போல நான் சந்தோஷமே பட்டதில்லை. எங்களுக்கு தரீக்கத் இதை தான் சொல்லி தருது. அடுத்தவர்களை மன்னிங்க, அடுத்தவனை முன்னுக்காக்குங்க, போங்க முன்னு போங்க, நான் பின்னால நிற்கிறேன். அவன் என் தம்பியா இருக்கலாம், அல்லது அவன் என் எதிரியாக இருக்கலாம், யாரையும் முன்னுக்க. காலங்களில் ரொம்ப கவலையா இருக்குது. என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலமே எப்படி இருந்தா எங்களோட புள்ள குட்டிகளோட காலம் எப்படி இருக்க போகுதோ தெரியாது. பள்ளிவாசலுக்குள்ள சண்டை, ஸ்கூல்ல சண்டை, நர்சரியில சண்டை, கேவலம் இல்லையா, பஜார்ல சண்டை, எல்லாமே சண்டை தாங்க, எல்லாமே சண்டை. சண்டை உண்டு, பதவி சண்டை அல்லது பணத்துக்கு சண்டை, புகழுக்கு சண்டை, இதாங்க நடந்து கொண்டு இருக்குது. உள்ளம் சுத்தமாகல, உள்ளம் சுத்தமாகல, உள்ளம் எல்லாம் கெட்டு போயிருக்குது. எப்படியாவது அவனை வெட்டோடும், எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்கணும். அப்படி நினைச்சிட்டா சொர்க்கம் கிடைக்கும் மட்டும் நினைச்சிடவானம், சொர்க்கம் கிடைச்சிரும் மட்டும் நினைக்க வானம். அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு ரப்பே உன்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தா 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 என்று கஅபத்துல்லாஹ்வுடைய துணியை பிடிச்சி தொங்கி அழுதாலும் கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஊர்கள் வெளியூர்கள்ல கேவலமா பேசப்படுது. காரணமே அதுதாங்க, அந்த ஊருக்குள்ள போனாலே சண்டை தாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அப்படி எங்களோட ஊர்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு தான் தஸ்கியத்துடைய வழி சொல்லித்தரப்பட்ட ஊர், நல்ல குணங்கள் சொல்லித்தரப்பட்ட ஊர். அடுத்த மனிதரோட நல்ல முறையில இஹ்லாஸாக, இரக்கமாக, பாசமாக, எவனையும் நான் மன்னிக்க தயார், அப்படி போங்க. எவனும் எனக்கு மேலே இருந்ததுக்கும் பரவாயில்ல, எனக்கு தலைக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி என்று நினைச்சு நல்ல குணத்தோட ஷாதுலியா தரீகா தரப்பட்டதும் ஏனைய தரீகாக்கள் தரப்பட்டதும் அதுக்குத்தான். நல்லா விளங்கிக்கோங்க. உள்ளம் பரிசுத்தமானவன், அவன் உள்ளம் சுத்தமானவன், அவனுக்குத்தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் இருக்கிற. இதுக்கு தாங்க ஷாதுல் இமாம் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு தான் கஷ்டப்பட்டது. தரீகத்து தந்ததே அதுக்குத்தான். அதனால அவங்க தந்த இந்த தரீக எங்களோட புள்ளகளோட கையில நாங்க ஒப்படைக்கணும். உள்ளத்தை சுத்தமாக்கி நல்லவங்களாக நாங்களும் வாழ்ந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் அதே வழியை சொல்லிக் கொடுத்து நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிள்ளைகளை பொறுத்தருள்வாயா, நம்மை நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வாயா. பகைகள், பிரச்சினைகள், அடாவடித்தனங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட உள்ளங்கள் அனைத்தை விட்டும் தூரமாகி நல்லுள்ளம் படைத்த நல்லவர்களாக எங்களை வாழ வைப்பாயா, சாலிஹீன்களாக எங்களை வாழ வைப்பாயா. எங்களால் அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு அநியாயம் தெரிந்தோ தெரியாமலோ நடக்காமல் பாதுகாத்தருள்வாயா. நாம் செய்த அமல்களை பாதுகாத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.